மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் 33 ஆண்டுகாலம் உறுதுணையாக இருந்து அம்மாவுக்கும் கழகத்திற்கும் அருந்தொண்டாற்றி தியாகங்கள் செய்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவும் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனும் தான் கழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என தமிழகம் முழுவதும் உள்ள கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர். டிடிவி தினகரன் அண்ணா மட்டும்தான் நல்லா இந்த கட்சியை வழி நடத்துவார். அம்மா வழியில் தொண்டும் சிறப்பு ஆற்றுவார். எப்பவுமே அவருக்கு டிடிவி அண்ணா அவர்களுக்கு தான் எங்களோட ஆதரவு, முழு ஆதரவு. எங்கள் கட்சிக்காரங்களுக்கும் எங்கள் சைதை பகுதி மக்களுக்கும் எல்லாருமே அண்ணன் டிடிவி அண்ணா அவர் மட்டும்தான் வரணுன்ட்டு எல்லாரும் சிறப்பாக எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அவர் இல்லாமல் இந்த கட்சி ஒருபோதும் சரியாக வராது. அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தன்னோட சுயநலத்துக்காக டிடிவி தினகரனை ஒதுக்குனதால எங்களுக்கு ரொம்பலாம் மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் தான் நல்லாயிருக்கும். அவர் தான் கட்சியை நடத்தணும். சிலர் செய்த சூழ்ச்சி காரணமாக நான் ஒதுங்குகிறேன் என்று அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை பார்த்ததிலிருந்து நாங்கள் மனவேதனை அடைகிறோம். நம்மளுக்கு ஒரு தலைவர் கிடச்சிட்டார் என்று நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்தோம். அவர் மீண்டும் நமது கட்சி தலைமை கழகத்துக்கு கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று அடிமட்ட தொண்டனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக கட்சி வழி நடத்த தினகரன் அண்ணா வந்தாருன்னா கண்டிப்பாக கட்சி நல்லா இருக்கும். அவர் ஒதுங்கினா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். கட்சி லாஸ்ட் வரைக்கும் நல்லபடியாக நடத்துறது அவர் ஒரு ஆள் தான் நடத்த முடியும். நாங்கள் அவர் பின்னாடி தான் இருப்போம். இன்றைக்கி 33 வருஷம் அம்மாவோட இருந்த சின்னம்மா இன்றைக்கி அவங்க இல்லைன்னா அந்த கட்சி என்ன இருக்கும், அன்றரை சில்லறையாக போயிருக்கும். மாலுமி இல்லாத கப்பல் மாதிரி ஆயிருந்திருக்கும். இன்றைக்கி அவங்க இருக்கனால அந்த கட்சி இவ்வளோ ஒன்று மட்டும் இருக்குது. இந்த ஓபிஎஸ் யார்? ஓபிஎஸ் தினகரனால் வளர்க்கப்பட்டவர். சாதாரண ஒரு டீ கடைக்காரனே முதலமைச்சர் ஆக்க முடியும்னு நினச்ச ஒரு தினகரன். அதனால் இன்றைக்கி ஓபிஎஸ்ன்ற வெளியில் பேர் தெரியுது. இல்லாட்டி யாருக்கு தெரியும்? இவர் இன்றைக்கி நன்றினா அதுக்கு வார்த்தைனா என்னென்னு தெரியாத அளவுக்கு இருக்கார். ஆனால் இந்த ஓபிஎஸ் இவ்வளோ தூரம் கட்சியை திமுககாரங்கிட்ட பிஜேபிலையும் அடகு வைக்கிறத எந்த கட்சிக்காரனும் ஏற்றுக்கிற மாட்டேன். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது துரோகம் தான், பெரிய துரோகம். இவர் பண்ணியிருக்கிற துரோகம். அண்ணன் டிடிவி தினகரனால தான் இந்த கட்சியை வழிநடத்த முடியும், வேறு யாராலும் முடியாது.